ரேகா கிட்ட போன் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, நான் ரேகா தான் பேசுறேன். ரேகா, நீங்க ஆன்லைன்ல நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்களோ? பண்ணுவோம் மேம், எப்பயும் போல மாசம் மாசம் பண்றதுதான் பண்ணுவோம். ஏன், என்னாச்சு? ஓகே, நீங்க ரீசெண்டா ஒரே கலர்ல 4 டைப் ஆஃப் சாரி எடுத்திருக்கீங்க. கல்லு வச்சது, பூ போட்டது, பிளெயின் சாரி, பார்டர் வச்சது அப்படின்னு ரெட் கலர்ல. ஆஸ் பர் ரூல் நம்ம படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்க கூடாது. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு நீங்க நம்ம வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏங்க நான் ஃபைன் பே பண்ணோம்? இல்லைங்க, இது புதுசா வந்திருக்கு. ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டி தானங்க சாரி எடுக்கிறோம். டெலிவரி சார்ஜ் வேற கொடுத்தா வாங்குறோம். இதுல உங்களுக்கு எதுக்கு நான் ஃபைன் பே பண்ணணும்? நீங்க அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. நாளைக்கு நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்து பே பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி நான் ஒரே பேட்டர்ன்ல எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து நான் எப்படி எடுத்தா நான் ஏன் இஷ்டம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு நான் ஏன் லெட்டர் எழுதி கொடுக்கணும்? என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் உங்களை பேச சொல்லி உங்ககிட்ட பிராங்க் பண்ண சொன்னதே உங்க வீட்டுக்காரர் தான். அந்த வீட்டு பக்கம் மட்டும் வர வேணாம்.